கமலி, எனக்கு மேல கைப்பட்டா தூக்கம் வராது. நீ ஒரு பக்கமா படுத்துக்க. ஏன்? சாரி சித்தி. என்னடா ஒரே புழுக்கமா இருக்குக்கா. மொட்டை மாடியில் படுத்துக்கிறேன். என்ன சரலா, இன்னும் தூங்கல? மேல காத்து வரல, அதான் வந்துட்டேன். காத்து வரலையா? இல்ல இல்ல, கொசு கடிக்குது, அதான். நான் நடுவுல படுத்துக்கிறேனே, நீங்க இப்படி படுத்துக்கிறீங்களா?
ஒண்ணும் இல்லாத நேர்மா பார்த்து ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இந்தா என்னது? படிச்சு பாரு, உனக்கே புரியும். என்ன பயந்துட்டியா? ஆமா, நான் கொடுத்த லெட்டரை படிச்சு பாத்தியா? என்ன பேச்சே காணோம்? ராஸ்கல், நீ எனக்கு தம்பி மாதிரி லவ் லெட்டர் கொடுக்கற. கொடுத்த என்ன தப்பு? நீ அண்ணியோட தங்கச்சி, எனக்கு முறை தானே? இன்னும் ஒரு நிமிஷம் என் முன்னாடி நின்ன அப்புறம் என்ன நடக்குதே தெரியாது. போடா. அவனையே சும்மா விட்டு சரலா, செருப்பு கட்டி அடிக்க வேண்டியதானே? நீ கவலைப்படாதம்மா, இப்பவே அக்கா கிட்ட அப்பா கிட்ட சொல்லி அவனை வீட்டை விட்டு துரத்துற. அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். வேண்டாம் சாவித்ரி, நான் செஞ்சது வெளியே சொல்ல வேண்டாம். வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்பம் மறந்தா போகும். நான் விஸ்வாவை என் கூட பிறகு தம்பியா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் அந்த உறவை மறை வச்சுட்டு என்கிட்ட தப்பா நடந்துகிட்டான். ப்ளீஸ். சரிம்மா, அழாத, உள்ள போ. எங்கம்மா கிளம்பிட்ட? கோகில ஏதாவது சொன்னாலாமா? நான் என்ன மாமா சொல்ல போறேன்? ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயே ஆகணும் பிடிவாதம் பிடிக்கிறா. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. ஆமா மாமா, தென்காசியில என்னோட ஃப்ரெண்ட் காஞ்சனா இருக்கா, அவளுக்கு கல்யாணம். என்னை கண்டிப்பா வர சொல்லியிருக்கா. 10-15 நாள் அவ கூட இருந்துட்டு திரும்ப வந்துருவேன். ஆமா சரளா, இதுல 250 ரூபா பணம் இருக்கு, செலவுக்கு வச்சுக்கோமா. வேண்டாம் மாமா, செலவுக்கு என்கிட்ட இருக்கு. அது இல்லம்மா, சீதா உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொன்னா, அந்த பணம் தான் அது. பிடிமா, வாங்கிக்கம்மா. பாரு கீழே விஸ்வா இருக்கான், அவனை வேணா சைக்கிள்ல பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு போய் விட சொல்லட்டுமா? வேண்டாப்பா, நானே கொண்டு போய் விட்டுட்டு வரேன். சரிம்மா. போயிட்டு வரேன்க்கா. வரேன் மாமா, வரேன். பாத்து போமா. பிரச்சனை என்னன்னு சொன்னாதானே என்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். அது ஒன்றும் இல்லைடா, வர வர இந்த அண்ணாச்சியோட தொல்லை தாங்கலை. வீட்டில் வேற யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. கையில் வேற பணம் இல்லை. சரி, அண்ணாச்சிக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? அப்படி இப்படின்னு 1 லட்சம் ரூபா வரைக்கும் வந்துருச்சு. வீட்டை அடமானம் வச்சு கொடுக்கலான்னு பார்த்தா வீட்டில் இருக்க யாரும் மசிய மாட்டேங்கிறாங்க. ஒன்று பண்ணு, ஒரு பிளேடு வாங்கிட்டு என் வீட்டுக்கு வா. ஆச்சு 2 பேருக்கு உள்ள போயாச்சு. இன்னும் ஒரு ஐடியாவும் வரல உனக்கு. தோன்றதெல்லாம் அப்பவே தோண்டிடுச்சு. சரியான நேரத்துல சொன்னா தானே வேல்யூ இருக்கும். சரியான நேரமா இல்ல இன்னொரு பேக்கு போட்டுக்கிறியா? இப்ப என்ன, உன்னோட பிரச்சனை அந்த 1 லட்சம் ரூபா, அது சால்வ் ஆகணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். கவலையை விடு. 1 லட்சம் ரூபாய்க்கு மூலதனமே வெறும் 1.25 ரூபா தான். ஏய், என்ன போதை தலைக்கேறிச்ச? என்னன்னாச்சு? 1 லட்சம் ரூபாய்க்கு 1.25 ரூபாயை சம்மந்தப்படுத்துறிய? என்ன லாட்டரி டிக்கெட் வாங்க சொல்றியா? ராஜேந்திரா, நான் உங்கள்கிட்ட ஒரு ஷேவிங் பிளேடு வாங்கிட்டு வர சொன்னேன்ல, அதை கொடு கொடு. இதோட விலை என்ன? ஏய், என்ன குடிச்சிட்டு வளர்றியா? விலை என்ன?
1.25 ரூபா. இப்போ புரியுதா? நான் சொன்ன 1.25 ரூபா விஷயம். இந்த பாரு, இது வெறும் சேவிங் பிளேடு மாத்திரம் இல்லை, உன் லைஃபையே சேவ் பண்ணுற பிளேடு. என்னடா சொல்ற? இந்த பார், இப்போ பணத்துக்கு ஒரே வழி உன் வீட்டை விற்கிறது தான். உன் வீட்டை விற்கணுன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சம்மதிக்கணும். அப்படி அவங்க சம்மதிக்கணும்னா உன் மேலே அவங்களுக்கு பரிதாபம் வரணும். என்ன சொல்கிற? சரிடா, அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? அவசரப்படாத. அதுக்கு அண்ணாச்சி ஆளுங்க உன்னை அடித்து நொறுக்கணும். ஓய், என்ன மறுபடியும் வளர்றியா? வளரல, தெளிவாக பேசுகிறேன். உன் கையை கொஞ்சம் காட்டு. என்ன ஜோசியம் பார்க்க போறியா? காட்டு. ரத்தம் வருதுடா. ராஜேந்திரா, அண்ணாச்சாளுங்க உன்னை அடிச்சு நொறுக்கணும்னு சொன்னல, நான் இப்போ அண்ணாச்சால இருந்து உன் கையை கீறினேன். நீ தான் அண்ணாச்சியோட ஆளு, உன்னை நீயே கிழிச்சுக்கணும், புரிஞ்சுதா? டேய், என்ன விளையாடுறியா? நீ கிழிச்சது எனக்கு உயிர் போகுது. என்னால எப்படி என்னைய கிழிச்சிட முடியும்? இந்த பாரு, 1 லட்சம் ரூபா சும்மா இல்ல, அதுக்கு நிறைய பண்ணணும். இந்த பாரு, பிளேட குடுக்கறேன், போற வழியில எங்கெங்கெல்லாம் கிழிச்சுக்கணுமோ கிழிச்சுக்கிட்டு போய் தத்துருவமா நடி. பாவி பாவி, எனக்கு வேணும், எனக்கு வேணும், எல்லாம் எனக்கு நல்லா வேணும், எல்லாம் என் தலையெழுத்து. என்னடா புலம்புற? இந்த பாருப்பா, என்னடா காயம்? கை வைக்க, கை வைக்க. என்ன நான் நினைச்சேன்? விடுவா. ஐயோ ரத்தம்! என்னங்க கை ஆளுக்கு பேசிட்டு இருக்காம ஈர துணி கொண்டாமா கட்டலாம். என்னங்க ஆச்சு? சீதா, அந்த அண்ணாச்சி ஆளுங்கல்ல, அதான் நான் கடன் வாங்கினேன்ல, அவனுங்க வழியில என்ன மறைக்கிட்டானுங்க. நான் கடனை கொடுத்துறேன்னு பணிவாதான் சொன்னேன். அதுக்குள்ள ஒருத்த கத்தி எடுத்து வெட்ட வந்துட்டான், ஒருத்த பிளேடு அலே கிழிச்சிட்டான். அப்பா, அண்ணனை கூட்டிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போறேன். நீங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கப்பா. போலீஸா? போலீஸ் என்ன வேணாம் சீதா. போலீஸ் கிட்ட போனா அண்ணாச்சி ஆளுங்க நம்ம குடும்பத்தை அழிச்சிடுவேன்னு மிரட்டிருக்கானுங்க. என்னால உங்களுக்கு எல்லாம் கஷ்டம் வேணாம், எனக்கு வேணும். ராஜேந்திரா, உனக்கு வேணும்டா. கண்டவங்கிட்ட கடன் வாங்கினல. சாவித்ரி, துணி எடுத்தாமா? இதோ வந்துட்டேப்பா. இப்படி கொடு. தொட்டிக்காயிடும் போல இருக்கு. கொஞ்சம் படுத்துக்கங்க. டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போட்டுடலாமாமா? சாவித்ரி, முதல்ல ஆட்டோ கூட்டிட்டு வா. இதோ வந்துட்டேக்கா. எப்படி உட்காருங்க, எப்படி உட்காருங்க. பொறுமையா இருடா. ஆட்டோ வந்துருங்க. சேர்ல உட்காரு. இதோ இந்த அண்ணாச்சி கடனை உடனே அடைச்சாகணும். என்னங்க? இன்னைக்கு ரோட்ல தகராறு பண்ணவங்க நாளைக்கு வீட்டுக்கே வர மாட்டாங்க. என்ன நிச்சயம்? கடன் வாங்கினாலும் ஆளை பார்த்து கடன் வாங்கணும்னு சொல்லுவாங்க. நான் தான் அவசரப்பட்டு அந்த அண்ணாச்சி கிட்ட கடன் வாங்கிட்டேன். கார்த்திகை 1ஆம் தேதி கடனை திருப்பி தரணும்னு மிரட்டுறான். இல்லைன்னா வெட்டி கொன்னுடுவேன்னு சொல்றான். என்னால உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நான் பேசாம அந்த ஆளுகிட்ட போய் சரண்டர் ஆயிடுறேன். இல்லைன்னா எங்கேயாவது ஓடி போறேன். நீங்க ஓடி போயிட்டா பிரச்சனை தீந்துருமா? என்னங்க பேசுறீங்க? அந்த அண்ணாச்சிக்கு பணம் கொடுக்கலனா நம்ம எல்லாரையும் சும்மா விட்டுருவானா? குடும்பத்தையே கொண்டு போய் அடைச்சு வச்சிருவான். அப்பா, இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும்பா. நம்ம என்னமா செய்ய முடியும்? நமக்கு இருக்கிறது இந்த வீடு ஒண்ணுதான், இதைத்தான் வித்தாகணும். எதுக்குப்பா வீட்டை விற்கணும்? நீங்க எல்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டு எனக்கு ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்தீங்கன்னா நான் வீட்டை அடமானம் வச்சு கடனை அடைச்சிடுவேன். அப்புறம் 1 வருஷத்துக்குள்ள ஏதாவது பிசினஸ் பண்ணி நான் வீட்டை மீட்டு தந்துடுவேன். உங்களுக்கெல்லாம் என் மேல நம்பிக்கை இருந்தா செய்யுங்க. இல்லைன்னா என்ன ராஜேந்திரன் இவ்வளவு தூரம் தன் தப்பை உணர்ந்து பேசும்போது நாமெல்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுக்கறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீ என்னம்மா சீதா சொல்ற?
சரிப்பா, ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு உங்களுக்கு எது சரின்னு படுதோ அது செய்யுங்க. ராஜேந்திரா, எப்படிப்பா இருக்க? வாக்குட்டி, ராஜேந்திரா, விஸ்வா இப்பதான் சொன்னான், அதான் பதறி அடிச்சு ஓடி வரும். என்னப்பா அது, ஏன் இந்த ரவுடிகளோட எல்லாம் வம்பு வச்சுக்கிற நீ? அது யார் அவன் அண்ணாச்சி? என்கிட்ட விடு, ஜாரணியாலே 4 வாங்கிடுறவன. என்ன உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? இந்தாங்கோ. இந்தம்மா. எதுக்குமா ஜானகி இதெல்லாம் வீண் செலவு? வீண் செலவா? இருக்கட்டும், பரவாயில்ல. ராஜேந்திரா, உனக்கு ஏதாவது ஒண்ணு எங்களால தாங்கிக்க முடியுமா? மாமா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல குட்டி. எங்க அப்பாவுக்கு தான் மூத்த மகன், நீ இருக்கியே. ஏன் அப்படி எல்லாம் பேசுற? ஏண்டா குட்டி, விஸ்வாவை நம்பியா கடையை விட்டுட்டு வந்த? அவன் விவரம் தெரியாத பையன், ஏடா உடம்பு ஏதாவது பண்ணி வைப்பான். நீ போய் கடைக்கு போய் வியாபாரத்தை கவனி. ஜானகி இங்க இருக்கட்டும், கடையை மூடிட்டு இந்த பக்கம் வரப்போ கூப்பிட்டு போகலாம். இல்ல மாமா, ஆண்டாள தாத்துல தனியா இருக்கா, இவளை கொண்டு போய் அங்க விட்டுட்டு தான் நானே கடைக்கு போகணும். சரிடா, புறப்படு. வியாபாரத்தை நல்லபடியா கவனிச்சுக்கோ. கொஞ்ச நேரம் இருந்து சாப்பிட்டு போங்களேன். இது வேணாமா, அதெல்லாம் இன்னொரு நாள் வச்சுக்கலாம். ராஜேந்திரா, உடம்பு பார்த்துக்குப்பா. ஏன் ஒத்தாசை ஒன்றா சொல்லி அனுப்பு. மாமா யோசிக்காதீங்க, எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. அவன் கட்டு போட்டுக்கிற அளவுக்கு அடிச்சிருக்கான். யார் அவன்? அண்ணாச்சி அவன் அண்ணன். என்ன வாங்கோ. ராஜேந்திரா, குட்டிக்கு இருக்கிற நல்ல மனசு வேற யாருக்கும் வராது. அண்ணி, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மாத்திரை கொடுத்துருங்க. தலையை சரியா தொடங்க. இப்படி உட்காருங்க. பொண்டாட்டி கையால தலையை தொட்டிக்கிறது தனி சுகம்தான் இல்லையா கனகா? பொண்டாட்டி கையால அடி வாங்குறது சுகம்தான். ஐயோ, கனகா இருங்க அண்ணா, வாங்கண்ணே. நல்ல வேலை மாப்பிள்ள இன்னும் கிளம்பலையே. எங்க ஆபீஸ் கிளம்பி வரோம், அவசர அவசரமா வந்தேன். எங்க ராமு? இங்க படிச்சிட்டு இருக்க மாமா. இங்க வா, உனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா போய் சாப்பிடு. டி நகர் போயிருந்தேன், அப்படியே மாப்பிள்ளைக்கு ஒரு சட்டையும் உனக்கு ஒரு ஜாக்கெட் பீஸா எடுத்திருக்கேன். மாப்பிள்ள எப்படி இருக்கு? இந்தாம்மா ஜாக்கெட். ஐயோ, என்னது? என்ன இப்படி அடிபட்டு இருக்கு? அது ஒண்ணு இல்லம்மா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். என்னன்னு சொல்லுங்கண்ணா.